வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். உலக தாய்மொழி தின விழா கருத்தரங்கு நிகழ்வு நீடராஜப்பர் வீதியில் உள்ள அசிசி இல்லத்தில் நடைபெற்றது. உலக தாய்மொழி தினத்தை முன்னிட்டு அருள் திரு அந்தோணிசாமி அடிகளார் தலைமையில் புதுச்சேரி நீடராஜப்பையர் வீதியில் உள்ள அசிசி இல்லத்தில் உலக தாய்மொழி தின விழா கொண்டாடப்பட்டது. கலைமாமணி மார்கரெட் நிக்கோலஸ் இந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து வரவேற்புரை வழங்கினார். நிகழ்வில் தமிழ் மாமணி துரை மாலிரையன், தாகூர் கலைக்கல்லூரியின் மேனாள் முதல்வர் கலைமாமணி ராஜன் மற்றும் தாகூர் கலைக்கல்லூரியின் ஆங்கிலத்துறை தலைவர் கலைமாமணி ராஜா ஆகியோர் நிகழ்வில் கருத்தாளராக கலந்து கொண்டு தமிழ் மொழி கடந்து வந்த பாதை, தற்போதைய தமிழின் நிலை, தமிழுக்கு நாம் செய்வதும் செய்ய வேண்டியதும் போன்ற கருத்துக்களில் தமது உரைகளை வழங்கினர். நிகழ்வில் கலந்து கொண்ட சொசியத்தே புரோகிஸ்ட்ரேட் பள்ளியின் தலைமை ஆசிரியர் முனைவர் திருமலைவாசன் ழா என்ற தலைப்பில் கவிதை வழங்கி பள்ளி மற்றும் கல்லூரிகளில் தமிழ் இலக்கிய மன்றங்களை ஏற்படுத்தி அவற்றின் தொடர் செயல்பாட்டை உறுதி செய்வதனால் ஏற்படும் தமிழ் முன்னேற்றம் குறித்தும், கேட்டல், வாசித்தல் மற்றும் படைப்பாற்றல் திறனை பள்ளி கல்லூரிகளில் உறுதி செய்யும் முறைகள் குறித்தும் தமது செயல்பாடுகளை மேற்கோள் காட்டி கருத்துரை வழங்கினார். விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்ற குப்புசாமி நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதோடு அனைவரும் ஒன்றிணைத்து திட்டப்பணி அமைத்து தலைவர்களை நியமித்து தொகுதி வாரியாக அன்றாடம் தமிழ் பணி ஆற்ற வழிவகை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அறிஞர்கள் சூழ்ந்த சபையில் தொகுதி வாரியாக தமிழ் மொழி தினம் கொண்டாடப்பட வேண்டும், அனைத்து துறைகளிலும் தாய்மொழி தமிழே அலுவல் மொழியாக இருத்தல் வேண்டும், அனைத்து பெயர் பலகைகளும் தமிழ் மொழியில் அமைதல் வேண்டும், சட்டமன்ற தொகுதிகள் அனைத்திலும் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஏற்பாடு செய்ய வேண்டும், நடுவண் அரசு கொண்டு வரும் மும்மொழி திட்டத்தை எதிர்த்து தவிர்க்க வேண்டும், அரசு ஏற்படுத்திய தமிழ் சிறகம் சிறப்பான முறையில் செயல்பட ஆவணம் செய்ய வேண்டும் மற்றும் இறை ஊழியர் துப்பு அவர்களின் சுமார் 4000 பக்கங்கள் கொண்ட நாட்குறிப்பு வெளிவர நடவடிக்கை எடுத்து அதை நாட்டுடைமை ஆக்க வேண்டும் என்பன போன்ற முக்கிய தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. இந்த முக்கிய நிகழ்வில் தமிழ்ச்சங்க துணைத் தலைவர் திருநாவுக்கரசு, வட்டார கல்வி அலுவலர் பெலிக்ஸ், குழந்தைகள் கலை இலக்கிய பேரவையின் நிறுவனர் தமிழ் மாமணி ஹுசேன், நைட்டிங்கேல்ஸ் தேசிய விருதாளர் பங்காரம்மாள், பெண்கள் செயற்பாட்டு குழுவின் செயற்பாட்டு உறுப்பினர் லலிதா பெரியசாமி, பாவலர் பயிற்சி பட்டறை மன்ற தலைவர் அசோகா சுப்பிரமணியம், தமிழாசிரியர் அன்பு நிலவன் மற்றும் இளமுனைவர் சுபத்ரா அன்பு நிலவன் போன்ற 20க்கும் மேற்பட்ட அறிஞர்களும் தமிழ் ஆர்வலர்களும் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர். நிகழ்வின் நிறைவாக அருள் திரு அந்தோணிசாமி அடிகளார் நிகழ்வில் பேசப்பட்ட கருத்துக்களை வரிசைப்படுத்தி வாழ்த்தி வருகை புரிந்தவர்களுக்கு நன்றி கூறினார்.